வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், மன்னார் மடு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற குஞ்சுக்குளம் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நீங்கள் இதான் மடு சந்தி, அதாவது மன்னாருக்கும் வவுனியா ரோட்டுக்கும் இடையில் மடு சந்தி அமைஞ்சிருக்குது. இது மடு கோயிலுக்கு போகிறதுக்கான நுழைவாயில். ஸோ இதிலேருந்து நீங்கள் மடு கோயிலுக்கு சரியாக 10 கிலோமீட்டர் இதிலேருந்து மடு கோயில் சரியாக 10 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த நுழைவாயில் ஊடாக நீங்கள் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் மடு கோயிலுக்கு போய்க்கொள்ளலாம். ஸோ நீங்கள் குஞ்சுக்குளத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் அந்த மடு ஜங்ஷனில் இருந்து வவுனியா ரோட் பக்கம் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் குஞ்சுக்குளம் என்ற இடத்துக்கு போய்க்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய கடை தொகுதியெல்லாம் அமைஞ்சிருக்குது. ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த மடு பீஸ்ட் என்றபடியால் இங்கே நிறைய கடைகள் அமைஞ்சிருக்கு. அதாவது ஃபேன்சி கடைகள், பழக்கடைகள், உடுப்பு கடைகள், அதாவது மலை விற்பனைகள். ஸோ நிறைய கடைகள் எல்லாம் இங்கே அமைஞ்சிருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி மடு கோயில் பெருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறது உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த கடை தொகுதிகள் மிகவும் ஒரு பிரமாண்டமான முறையில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வலப்பக்கத்தில் பெட்ரோல் செட் அமைஞ்சிருக்குது. அதாவது மடு சந்தியில் இருக்கிற பெட்ரோல் செட்டு தான். ஸோ இந்த பெட்ரோல் செட்டில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று செஞ்சுருந்தாங்க. மடு பெருநாளை முன்னிட்டு என்னென்னு சொல்லிட்டுன்னா, மடு கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு திருப்பி போகிறதுக்கு டீசல் பற்றாக்குறை பிரச்சனை இருக்கிறபடியால் அங்கே கோயிலில் வச்சு ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்து அந்த டோக்கனை இங்கே கொடுத்தா போகிறதுக்கான டீசல் வழங்கப்பட்டது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ வாங்க நாங்கள் இப்போ தொடர்ந்து குஞ்சுக்குளம் என்ற இடத்துக்கு போயிட்டு இப்போ குளித்து ஒரு குத்தாட்டம் ஒன்று போடுவோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க போவோம். ஓகே, இந்த மடு அதாவது குஞ்சுக்குளம் மடு சந்தியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் வவுனியா ரோட் பக்கம் போவைக்கில் ஒரு ஆர்மி செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு ஆர்மி செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு வலப்பக்கமாக தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த குஞ்சுக்குளம் என்ற இடத்துக்கு போகணும். ஸோ இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம், இந்த ஆர்மி செக் பாயிண்ட்டு கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிற செக் பாயிண்ட் என்றபடியால் வீடியோ எடுக்கிற நிப்பாட்டின்னு சொல்லி அந்த தெரியாமல் மறைச்சு கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வலப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெல்கம் டு குஞ்சுக்குளம் என்ற ஒரு இங்கிலீஷில் ஒரு போர்ட் பலகை ஒன்று அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த நுழைவாயில் ஊடாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அப்படியே உள்ளே போய்க்கொள்ளணும். உள்ளே போனால் நாங்கள் அந்த குஞ்சுக்குளம் என்ற ஒரு சிறந்த ஒரு அழகான அந்த குளத்துக்கு போய்க்கொள்ளலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ சரியான வெக்கையாக இருக்குது. அந்த வெக்கைக்கு நாங்கள் இந்த குஞ்சுக்குளத்தில் போயிட்டு இப்போ நாங்கள் குளிச்சு ஒரு குத்தாட்டம் கொண்டு போட்டால் சும்மா உடம்பு சும்மா ஜில்லு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். ஸோ எங்கள் நண்பர்கள் வாகனத்தில் வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் நானும் என்ன ஒரு நண்பர் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் மோட்டர் பைக்கெல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்த அப்புறம் எல்லோரும் சேர்ந்து குளிச்சு ஒரு குத்தாட்டம் கொண்டு போடுவோம். நான் அதுக்கு முதல் குளம் எப்படி இருக்குது, அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வலப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வலப்பக்கத்தில் ஒரு லவ்வர்ஸ் பார்க் கொண்டு அமைஞ்சிருக்கு. இதான் ஒரு வலப்பக்கம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது லவ்வர்ஸ் பார்க் கொண்டு இதுன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நிறைய இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ஒரு பார்க் கொண்டு அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் இது லவ்வர்ஸ் பார்க்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. இதில் சேர்லாம் சீமெண்ட் இதில் கதிரை மேய்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுருக்காங்க. அதே டைமில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு இயற்கையான கொடியன்னு நாங்கள் கட்டாயம் சொல்லணும். ஓகே, இப்போ வந்துட்டவங்க என்ன சொல்லிச்சுன்னா குஞ்சுக்குளம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் அப்படி நேரம் வலப்பக்கம் திரும்பிங்கன்னா குஞ்சுக்குளம் என்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதான் அந்த குஞ்சுக்குளம். பார்த்தீங்க பார்க்கைக்குள்ளே சும்மா அட்டகாசம் அமர்க்கலமாக இருக்குது. அப்படி இயற்கைன்ற அந்த எழில் அப்படியோ பிரமிச்சு போயிருக்குது. அப்படியோ அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அந்த இடத்துக்கு நாங்கள் சேரவே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. இப்படி நேராக போனீங்கன்னா அதில் நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குதாங்க, அதில் ஓட்டோ நிற்கிது. இங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. கப்பிள்ஸாக போய்கொண்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கல சும்மா நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பண்டில் நாங்கள் அதில் பைக்கை ஒன்று நிப்பாட்டுவோம். பைக் ஒன்று நிப்பாட்டின்னா அவங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. இப்போ இருக்கா இதான் அந்த குளத்தண்ட வியூ. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ நான் குளிக்கே இல்லை. ஆனால் அந்த சத்தம் எல்லாம் சும்மா அமர்க்கலாம். இதில் ஒரு சிங்கிள் ஃபேமிலி வந்துருக்குறாங்க. ஃபேமிலியாக இருந்து நான் நினைக்கிறேன் சாப்பிட்டு கொண்டுருக்காங்க. அவங்களோட குளிச்சுட்டு சாப்பிட்டு இது அவங்களோட கல்ச்சர். அவங்க நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களோட மெயின் உழைக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, அப்படி என்ஜாய்மெண்ட் தான் கூட அவங்க லைஃப் ஸ்டைல். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொல்லி நான் இப்போ குளத்துக்குள்ளே வந்துட்டேன். நான் இந்த
அந்த வீடியோக்கள் முன்னுக்கு எடுத்து கட் பண்ணிட்டேன். இது ஒரு சின்ன பவாரால் குளிச்சு கொண்டு இருந்தவா. நாங்கள் அவளோட சின்ன ஒரு விளையாடுவோம் பாருங்கள். நான் கிட்ட கேமரா கொண்டு வரதுக்கு அவள் வந்து இப்போ கேமராவை பற்றி பிடிச்சி இழுக்கிறதும் நான் வந்து பின்னே கொண்டு போகிறதும் ஸோ ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. அவளுக்கு வந்து இப்போ தான் வந்து புதுசு போலோட தண்ணிக்கு குளிக்கிறது. அப்போ குளிக்க இப்போ கொஞ்ச நாள் வந்து சிரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குளிக்கிற அந்த குளிர் போலடகு குளிருக்கு வந்து அது இதாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தால் அளவழிக்கிட்டுருவா. அப்போ அப்பா இன்னும் சத்தம் கேட்குது வாய்க்கில் அழுகை வந்தோன்னா அழகை வந்து தூக்கிடுறாங்க. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எங்களோட சின்ன தம்பிமார்கள் வந்து குளிச்சு கொண்டு நிற்கிறாங்க. கேமராவை பார்த்தோன்னா எங்களுக்கு சரியாக புழுவாகலாங்க. அதில் நீச்சல் அடித்து சரி குழம்பு வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு சின்ன கேர்ளோட பொம்பளை பிள்ளைய வந்து இந்த பாத்து மாதிரி இருக்கிற அந்த பலூன் இதுக்குள்ள வந்து என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லிச்சோன்னா இருக்கிறா. தகப்பன் வந்து தள்ளி கொண்டு போகிறேன். ஸோ பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எல்லோரும் வந்து கலகலப்பாக இருந்து குளிச்சு குமாரம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நண்பர்களோடு நாங்களும் சேர்ந்து அவங்களோட வந்து குளிப்போம். இதான் வந்து அந்த குஞ்சு குளம். ஸோ இங்கே முதல் வந்து நான் வந்து கேம்பஸில் எடுக்கல, செகண்ட் இயரில் இருக்கிறது நான் நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த இதில் வந்து குளிச்சுறாங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து குளிக்க விடையில்லை, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து குளிக்க விடுறாங்க. ஸோ இதில் வந்து வேன் வந்து பாயிரபடியாக கொஞ்சம் குறைச்சி வந்து தண்ணி வந்து விட்டுருக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இங்கே வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதான் வந்து வார வழி நாங்கள் கிச்சனை வரும்போது காட்டியிருந்தேன் நான். ஸோ இதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வானம் வந்து வந்தோன்ட்ருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்த அப்புறம் நாங்கள் குளிச்சு ஒரு குத்தாட்டம் மட்டும் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாடி வச்ச தேவதாசனை நீங்கள் நினைக்கக்கூடாது. இவர் தான் இந்த வீடியோ வந்து எடுத்த ரோவான். ஸோ வந்து நான் தான் இந்த வீடியோ வந்து எடுத்தனாங்க. ஓகே, இப்போ வந்து வேன் வந்து வந்துட்டுருக்கு JE 5086. அதாவது லகியன் தான் இந்த வேனோட ஓனர். வேனை ஓடிக்கொண்டு வார். இதில் பயிர் வந்து பக்கத்தில் இருக்கிறார். கண்ணனோட ஹில்மன் வந்து கையை காட்டிட்டு இருக்கிறார். ஸோ ஹில்மன் டீம் வந்து அப்படியே பின்னிக்கு இருக்குது. ஸோ நாம் வந்து இப்போ குளிக்கிறதுக்கு இறங்கிட்டோம். ஸோ இறங்கி எங்களுக்கு புத்தாட்டத்தை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் குளித்து முடிச்சிட்டோம். நாங்கள் வெளிக்கிற போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இன்னும் வந்து நீங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓலண்ட பட்டனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியான வித்தியாசமான வீடியோக்கள் வந்து உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக பெற்றுக்கொள்ள முடியும். பாய்.